தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026இல் ஒவ்வொரு கட்சியிலும் எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். அஇஅதிமுக சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் எஸ்.ஆர். வெற்றிவேல் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் ஆர். அசோகனுக்கே வாய்ப்பு என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். கிழக்கு ஒன்றிய செயலாளரான என்.ஜி.எஸ். சிவபிரகாசத்துக்கு தான் வாய்ப்பு என உறுதியாக கூறுகிறது இன்னொரு தரப்பு. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இன்னும் சிலர் களத்திற்கு வர வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநில அயலக இணை செயலாளருமான டி.என்.பி. செந்தில்குமார் தான் வேட்பாளர் ஆவார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர்கள் தவிர மேற்கு ஒன்றிய செயலாளர் பி. பெரியண்ணனும் வேட்பாளர் போட்டியில் இருக்கிறார் என அப்பகுதி திமுகவினர் கூறுகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பசுமை தாயகம் தலைவராக உள்ள சௌமியா அன்புமணி இந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் போட்டியிடாவிட்டால் மாநில துணை பொதுச் செயலாளரும் தற்போதைய மேற்கு மாவட்ட செயலாளருமான எஸ்.பி. வெங்கடேஸ்வரனுக்கே மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர்களை தவிர மேற்கு மாவட்ட செயலாளரும் மாநில துணைத் தலைவருமான பி. சாந்தமூர்த்தியின் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவராகவும் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வரும் எம். சிவன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சேலம் மண்டல வழக்கறிஞர் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்து வரும் பி. பச்சையப்பனும், தருமபுரி மேற்கு மாவட்ட இணை செயலாளராக பதவி வகித்து வரும் ஜி. வீரமணியும் வேட்பாளர் போட்டியில் இருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர்களை தவிர மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கே. சத்யாவும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற கூடும் முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளரும் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவருமான மோகன் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் தருமபுரி மாவட்ட துணைத் தலைவர் நரேந்திரனுக்கே வாய்ப்பு என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். தருமபுரி நகர காங்கிரஸ் தலைவர் செந்தில்குமாரை வேட்பாளராக்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஓபிசி அணியின் மாநில செயலாளரும் மாவட்ட தலைவருமான சி. சரவணன், மாநில செயற்குழு உறுப்பினரான ஏ. பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் ஐஸ்வர்யம், எஸ். முருகன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் சார்பில் தலைமை நிலைய செயலாளர் மற்றும் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரான டி.கே. ராஜேந்திரன் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மாநில செயலாளர் முனைவர் ஆர். பாலு வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கி. சாந்தலட்சுமி வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு களப்பணியாற்றி வருகிறார்.